அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் ஒரு பெரிய சீரியஸாகவே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோவாக இது இருக்கட்டும், ஓகேங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, அமேசானை யூஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லையும் மீஷோலையும் பொருளை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு இந்த விஷயத்தில் அனுபவம் நிறையாவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு கடையை வச்சு ஒரு ஷோரூமை வச்சு பொருளை சேல் பண்ணுறீங்க, ஸோ அதே மாதிரி தான் அந்த கடைக்கு பதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இருக்குது. அங்கே உங்களுடைய பொருளை நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலயமா நீங்க பொருளை செல் பண்ணிக்கிற முடியும். யாருப்பா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோல பொருள் ஆர்டர் பண்ணி நீங்க வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய பொருளை வேற ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இது மூலமா மாதம் நீங்க எவ்வளவு வேணும்னாலும் சம்பாதிக்க முடியும். லிமிட் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நீங்க என்ன செல் பண்ண போறீங்க, எவ்வளவு பொருளை செல் பண்றீங்களோ அவ்வளவு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்ததா எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமேசான் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டா இருக்கட்டும், மீஷோவா இருக்கட்டும், இதுல நம்ம எந்த பொருளை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா பொருளுமே சேல் பண்ண முடியுங்க. ட்ரக்ஸை தவிர்த்து, ட்ரக்ஸ், மெடிசன்ஸ் இதை தவிர்த்து மற்ற எல்லா பொருளுமே நீங்க சேல் பண்ண முடியும். அது மெழுகுவர்த்தியில இருந்து கிச்சன் ஐட்டத்துல இருந்து எல்லாத்தையுமே நீங்க சேல் பண்ண முடியும். ஏன், என்னோட ஃப்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அதை வெரைட்டி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காப்ல. இது போல உங்களால உங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியுமோ, இல்ல உங்களால என்ன சேல் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க சேல் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோல நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அமேசானா இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டா இருக்கட்டும், மீஷோவா இருக்கட்டும், இது எதுல நீங்க பொருளை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பான் கார்டு கண்டிப்பா இருக்கணுங்க. பான் கார்டு இருக்கணும், ஜிஎஸ்டி நம்பர் நீங்க எடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதே போல ஒரு போன் நம்பர் இருக்கணும். கண்டிப்பா போன் நம்பர் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். பான் கார்டும் ஆதார் கார்டும் கண்டிப்பா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நாலுமே எங்கிட்ட இருக்குப்பா, நான் எப்படிப்பா அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒன்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, sell.amazon.in அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை சைன் அப் பண்ற மாதிரி இருக்கும். சைன் அப் பண்ணிட்டு உங்க பொருளை நீங்க ஆட் பண்ணிட்டு பொருளை செல் பண்ணிக்கிற முடியும். இதே இது ஃப்ளிப்கார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா seller.flipkart.com அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளை நீங்க அப்லோட் பண்ணி செல் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இதுல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க எந்த பொருளை செல் பண்ணணும் அப்படின்றது முடிவு பண்ணணுங்க. அப்படி முடிவு பண்ணா மட்டும்தான் அடுத்து நீங்க உங்களுடைய பொருளை அப்லோட் பண்ணும் பொழுது அது எந்த கேட்டகரியில வருது அப்படின்றத செலக்ட் பண்ணி தான் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கிச்சன் ஐட்டத்தை அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அது கிச்சன் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி கீழே வரும். சோ அதனால நீங்க எந்த பொருள் அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்ற நாலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல கிச்சன் பொருளா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரானிக்ஸ் பொருளா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கலாம். அது எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்க, அப்படி நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி ஆர்டர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். உங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதே சமயத்துல உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ஒரு மெயில் வந்துடும். இது போல ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மெயில் வந்துடும். சோ அப்படியே ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பொருள் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றத நீங்க தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பொருளை நீங்க ஜஸ்ட் பேக் பண்ணி வச்சிடணும். சோ அது ஆர்டர் பண்ணது யாரு அப்படின்ற அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். அது எல்லாமே நீங்க ரெடியா பேக் பண்ணி வச்சிடணும். அப்படி பேக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு டயத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டயத்துல அமேசான் டெலிவரி பாய் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க டெலிவரி மட்டும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க பேக் பண்ணி வச்சதை அவங்க பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா நீங்க பேக் பண்ணி வச்சீங்க இல்லையா, சோ அமேசான் டெலிவரி பாய் வந்து டெலிவரி பண்ணாம நீங்க பேக் பண்ணி வச்சதை எடுத்துட்டு அவங்க ஆபீஸ் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து 2-3 நாள்ல யாருக்கு போகணுமோ அவங்க போய் கொண்டு சேர்த்துருவாங்க. இதுவும் அமேசான் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பொருளை அனுப்பிட்டீங்க, அவங்களும் பொருளை வாங்கிட்டாங்க. பட் அமௌண்ட் எப்படி உங்களுக்கு வரும் அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா நீங்க தான் செட் பண்ண போறீங்க. உங்களுக்கு
உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வேணும் அப்படின்றத நீங்க தான் செட் பண்ண போறீங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொருளோட ஹோல்சேல் பிரைஸ் ஒன்னு இருக்கும் இல்லையா, சோ அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வேணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அமேசானுக்கு கமிஷனும் இருக்குது, அதையும் நீங்க மறந்துடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பொருளை 7 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா மேபி அதை நீங்க 15 ரூபாய்க்கு கூட செல் பண்ணலாம், அது உங்க விருப்பம் தான். இல்ல 100 ரூபாய்க்கு கூட செல் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஆனா நீங்க எவ்வளவுக்கு செல் பண்ணாலும் அமேசானுக்கு அதுல இருந்து ஒரு கமிஷன் கொடுக்கணும், அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. இதையும் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஓகே, இப்போ எப்படி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் அப்படின்னா, பொதுவா அமேசானை பொறுத்தவரை 15 நாளுங்க. ஒரு பொருள் ஒரு கஸ்டமருக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அங்க இருந்து 15 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அவங்க கொடுத்த பணம் வந்து ரிசீவ் ஆகும். ஆனா இதே இது பிளிப்கார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 7ல இருந்து 15 நாள் கணக்கு இருக்குது பிளிப்கார்ட்டுக்கு. சோ அது 7ல இருந்து 15 நாளுக்குள்ள எப்ப வேணும்னாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஓகே, இது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. நீங்க ஒரு பொருள் அனுப்பிடுவீங்க, அந்த பொருள் கஸ்டமருக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சோ அதனால நீங்க அனுப்பக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா நல்ல பொருளா இருக்கணும், எந்த ஒரு டேமேஜான பொருளா இருக்கக்கூடாது. அவங்க என்ன பொருளை கேட்டாங்களோ அந்த பொருளை தான் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கணும். சோ அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரிட்டர்னும் இருக்காது. ஒருவேளை நீங்க டேமேஜான பொருள் அனுப்புனீங்கன்னா அனுப்புனதுக்கான காசும் போகும், அதுக்கப்புறம் அந்த பொருள் திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும், அதுக்கான அமௌண்ட் நீங்க திரும்ப பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதையும் நீங்க மறந்துடாதீங்க. இது எல்லா விஷயமே நான் தனித்தனியா இன்னொரு வீடியோல போஸ்ட் பண்றேன். பட் இதுதான் கான்செப்ட்ங்க, அமேசான்ல இப்படி தான் செல் பண்ண முடியும். இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சோ அமேசான், பிளிப்கார்ட், மீஷோல சேல் பண்றத பத்தி உங்களுக்கு ஒரு சீரியஸ் மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளவுதாங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.